கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சு. என்னுடைய கணவனுக்கு வந்து உடல்நல சரியில்லை. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு, இருந்து பார்த்துட்டு போயிரு. நீ நினச்சது போல் கருப்பசாமி எண்ணி ஒரு 30 நாளில் 3/4 வாசி குணப்படுத்திடலாம். 3 மாதத்தில் உனக்கு முழுசும் குணப்படுத்திடலாம். சரியா? நாளையிலேருந்து உனக்கு தடை இல்லாமல் உனக்கு சண்டை இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. நாளையிலேருந்து உனக்கு நான் அதை கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய், வீட்டில் போய் செய். நீ நினச்சது போல் நாளையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாற்றத்தை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவான். வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சது போல் தடையில்லாமல் கருப்பசாமினுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வெள்ளக்கோவில் போயிடுச்சு. எனக்கு நல்லபடியாக திருமணம் என் மகளுக்கு நடக்கணும், என் மகளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும். அதனால் கருப்பசாமி எனக்கு குளறுபடி இல்லாமல் எனக்கு நடத்தி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிவு வச்சுருந்தேன். அப்படி தான் மகளை. அதனால் அது தடை இல்லாமல் அது பண்ணலாம், அது செய்யலாம். இல்லை எனக்கு மனசு ஒப்பலை அப்படின்னா என் மகளுக்கு அது ஒன்றும் பிடிப்பாக வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே மறுபடியும் இதை விட பெஸ்ட்டாக பிடிச்சி தரேன். நான் தான் செய்யலான்னு அப்பயே சொல்லிட்டேன். நான் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இருந்தாலும் குளறுபடி இருந்துச்சு அப்படின்னா நீ போய் வழித்தடம் போய் பாரு, வீட்டை போய் பாரு. 2 பேர்த்துக்கு பிடிக்கணும், 2 பேர்த்துக்கு ஒத்து வருமா, நல்லா பார்த்துக்குவானா, அவனுக்கு கல்யாணம் ஆனால் வாரிசு நல்லபடியாக வந்துடுமா, அதே மாதிரி 2 பேர்த்துக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குமா, இது எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது போக என் மகளுக்கு பிடிக்கணும், அப்படி தானே? அதனால் நீ அங்கே இருக்கிற வீடு பிடிக்கணும். அதனால் நீ அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு நீ முடிவு பண்ணிக்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு நெருடலான ஒரு மனசு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவேன். அப்படியே இருந்தாலும் மறுபடியும் நல்லா இதை விட பெஸ்ட்டாக வருமா, மறுபடியும் நான் உனக்கு அமைச்சு தரேன். இதோடு அவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு நான் முடிவு பண்ணியாச்சு, இதுதான் எனக்கு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீ உன்னோட இருப்பிடமும் என் மகளுக்கு பிடிக்கணுமா இல்லையா? நான் சொன்னால் ஒரு முடிவு பண்ண முடியாதுல்ல. அதனால் 2 பேர் நல்லா இருப்பாங்களா, நான் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு, நல்லா இருப்பேன். அதனால் உனக்கு பிடிச்சதுன்னா சரி, அதை என் மகளை கேட்டுக்க, முடிஞ்சதுன்னா அதை பண்ணிடலாம். சரியா? அவ்வளோதான், அதை பண்ணிடு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்தாலும் என் மகளுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கருப்பேன். நான் இதை விட நல்லதாகவும் பிடிச்சி கொடுப்பேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில், அதனால் இது வேணாம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இது இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்தால் நல்லபடியாக உனக்கு இதை விட பெஸ்ட்டாக உனக்கு நான் பிடிச்சி கொடுத்துறேன். போகிற அப்படி இருந்து இதை வச்சுட்டு போய் பேசு. நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கருப்பேன். இந்த வருஷத்தில் ஆக மொத்தம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா? இப்போ தடை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் புரியாமல் அவளோட டியூட்டியை அவள் வேலை செய்கிறாள். சரியா? அப்படியே போகட்டும், நான் கருப்பேன், கூடவே இருக்கிறேன். நான் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் முதல்லையே ஒன்று. அப்படியாப்பா, சரி. அதனால் அது ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் பேச முடியாது, அதனால் வேணாம், அது வேணால் இருந்து பார்த்துட்டு போ. அதனால் இருக்கிறத நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா, எனக்கு நல்லபடியாக எனக்கு வாரிசு வேணும், அப்படி தானே? நான்லாம் நிறைய கொடுத்தேன், கொடுத்ததை தெரியாமல் வேணாம்னு போய் நீயே 2-3 போய் அழைச்சிட்டு வந்துட்டேன், அதானே? அதனால் செஞ்சது தப்பு தான் கருப்பசாமின்னு ஒரு 3 டைம் போய் காலில் விழுந்துட்டுவான். கொடுத்ததை வேண்டான்னு அழைச்சாச்சு. அதனால் மீண்டும் இப்போ எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும், அதோட பிடிப்பிலையாவது நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு இப்போத்தே மகளுக்கு புத்தி வந்திருக்குது. அதனால் கணவனும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, குழந்தை இருந்தாலும் நமக்கு காப்பாற்ற முடியாதுங்கிறதுனால போய் அழைச்சிட்டு வந்துட்டான். அதனால் மீண்டும் இன்னி குழந்தை நல்லபடியாக அமையணும், நல்லபடியாக புருஷனும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும், தேவையில்லாத தப்பாக என்னை பேசக்கூடாது, அப்படி தானே? அதே போல் இருக்கிற செய்கிற இடத்துல வேலையிலையும் குளறுபடி இல்லாமல் இருக்கணும். அப்படியா? போய் காட்டணும். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக இருக்கிற இடத்துல வேலையில் தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்து, நல்லபடியாக உனக்கு வாரிசும் கருப்பை உருவாக்கி கொடுத்து, நல்லபடியாக உனக்கு புருஷனையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும். அப்படி தானே மகளை? கிட்டவா நான் அந்த பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி தந்துடுறேன். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு,
இன்னி கண்ணும் கருத்தமான கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி நல்லபடியாக எனக்கு இதே இடத்துல இருக்க வைக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நீ இருக்கிற இடத்துல இந்த 2 கனியை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை 2 நாளைக்கு. அமாவாசை அன்னைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து போட்டுரு. அமாவாசையிலேருந்து கருப்பசாமி கரு உருவாகிறதுக்குள்ள வாய்ப்பு உருவாக்கி தந்துடுறேன். அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ள உனக்கு கருப்பசாமி உனக்கு வாரிசு கொடுத்தா போதும்ல, அதே போல் அமைச்சு கொடுத்துறோம். எந்த இடைஞ்சலும் செய்கிற தொழிலில் வராது. கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தஞ்சாவூர் வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாப்பானே கிட்டவா. நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் செஞ்சது ஒருத்தன், அனுபவிக்கிறது ஒருத்தன். அப்படி தானே? நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம நல்லதுக்கு போய் நம்ம பார்த்தோம். கடைசியில் என்ன சொல்லிட்டான்? எல்லாமே இவன் தான் எல்லாம் பண்ணி வச்சு இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அதானே? அதனால் கருப்பசாமி எப்படியோ அதிலேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நம்மளையும் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகணும். அதனால் நானும் என்னோடய சகோதரனும் தனியாக வேலை செய்கிறோம். அதானே? அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு தீர்த்து உனக்கு நல்லபடியாக உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாமாண்ணே, அந்த பிரச்சனையை எண்ணெயிலேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? இந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் நான் காப்பாற்றி தர முடியும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லபடியாக அதே ஊரில் போய் உனக்கு தலை நிமிர்ந்து நீ கேட்சா போதும்ல. யார் பேசுனாலும் அத்தனை பேர்த்து முன்னாடியும் உன் பேரை ஜெயிக்க வச்சு கொடுத்து நல்லபடியாக இவனுக்கு இல்லை, இவனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் சொல்லி முடிச்சிடறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். உடம்புல இருக்கிறத முழுசாக குணப்படுத்திடலாம். அதிலிருந்து உனக்கு பொருளாதாரத்தில் பணம் நல்லா நிற்கிற மாதிரியும் நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து என்னை வந்து பார். வியாழக்கிழமைக்கு லீவை போட்டு வர வேணாம், ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்து இப்படி நான் சொல்கிற டைமுக்கு ஒரு 2 டைம் வந்துட்டு போ. அதுக்குள்ளே உடம்புல இருக்கிறத சுத்தப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் வேலையிலையும் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்தா போதுமா? அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு என்னோடய வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும். ஒருத்தர் வாகனம் வாங்கணும், ஒருத்தர் வாகனத்தை நல்லா ஓட்டி தரணும். நீ வாகனம் வாங்கணும், உனக்கு ஓட்டி தரணும். 2 பேரும் போய் காலைல விடுமான, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடி திருப்பூர் வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என் மகனுக்கு எப்போ நம்ம ஜாதகம் வெளியில் கொடுத்து பார்க்கலாம். என் மகன் டாக்டர் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் சொன்னபடி கேட்க வச்சிடலாம். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு விட்டுறணும். அப்போத்தான் தானாக எப்படி போனாலும் அப்படி வெளியில் வரணும். இப்போதைக்கு அந்த புத்தி இன்னும் அவங்ககிட்ட வரல. சரியா? நீ தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. 5 மாதத்துக்குள்ளே முழுசாக மாற்றி அங்கே கொஞ்சம் இப்படி உருவாக்கி அதனால் தானாக இந்த பக்கம் வெளியில் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து ரெடி பண்ணிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. அதுபோல் நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நம்ம சொன்ன இடத்துல கட்டி கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்து அறகுறையாக இருக்கிற வேலைகளையும் கருப்பசாமி உனக்கு முடித்து கொடுத்து நல்லபடியாக பேசி வச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கினது அதையும் நமக்கு நல்லபடியாக அமைச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு படிக்கிறானுங்க, சீட் கிடச்சிருங்க, தாராளமாக பண்ணலாண்டாமாண்ணே. சரியா? தாராளமாக அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சு ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி தரணும். அப்படி தாண்டாமாண்ணே. அதனால் உடல்நிலை வந்து இன்னையோட சரி பண்ணியாச்சு. கிட்டவா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதானே? அதனால் சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழிலுக்கு கூட நிம்மதியாக போக முடியல. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். குடி ரெடியாக வரைக்கும் ஒரு நான் சொல்கிற டைம் என் மகனை கூட்டிகிட்டு வந்துட்டு போ.
உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக ஆயுசுக்கும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. அதுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதில் என்ன குளறுபடி நடந்தாலும் சரி, உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு சாதகமாக உனக்கு அமைச்சு மாற்றி வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறவா. இதை 4 நாளைக்கு என் மகனை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? வர்ற வியாழக்கிழமைக்கு என் மகனை கூட்டிகிட்டு வா. நீ நினச்சது போலயே மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலை அமையாது கருப்பசாமி. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன். அப்படி தானே யோசிச்சா? அதனால தான் நானும் ஓடி போய் பார்த்தேன். அதனால் இப்போ வர முடியாது அப்படின்னு நீ சொல்லாததுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அதனால் நீ நினச்சது போலே கருப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து, நீ நினச்சது போல் உனக்கு பத்திரமும் உனக்கு திருப்பி உன் பக்கம் வர வச்சு கொடுத்து, எங்கே நியாயம் இருக்கோ அங்கே கருப்பன் துணை நிற்பேன். அதே போல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? எனக்கு குடும்பம் முக்கியம் கருப்பசாமி. நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் அதே மாதிரி நினைக்கணும்ல. யாருமே அப்படி இல்லையே. நீ ஒரு ஆள் வேணால் நினச்சிக்கலாம். எல்லோரும் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளை கரை சேர்த்தணும், எல்லாம் நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீ முயற்சி எடுக்கிற. அதுக்கு உண்டானது யாருமே முயற்சி எடுக்கலையே. அதனால் கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நீ நினச்சது போல் கருப்பசாமி இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு கருப்பை காப்பாற்றினா போதுமா? நான் அதே போல் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வேணும். வர்ற வியாழக்கிழமைக்கு கொண்டாந்து கொடுப்பியா? கொண்டாந்து கொடு. நீ நினச்சது போல் உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக என் பிள்ளைகளை கரை சேர்த்தி 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உன் பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி தீர்த்து கொடுத்தா போதுமா? நான் தான் சொன்னேன், எனக்கு குடும்பம் முக்கியம். அப்படி நீ முயற்சி எடுக்கிற. அதுக்கு உண்டானது அங்கே யாருமே எடுக்கலை. அதை எனக்கு ஒரு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு கூட நான் தாயும் தகப்பனாக இருந்து உனக்கு உன் குடும்பத்தை நான் கரை சேர்த்துன்னு அப்படியே சொல்லிட்டேன். கிட்டவா இதை கொண்டு இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி எனக்கு தாயும் தகப்பனாக இருந்து என்னோட பேரை காப்பாற்றளவு கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தரணும் அப்படி கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி முத்தூர் போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக என்னோடய மகனுக்கு உடல்நிலையை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்கணும். நம்மளே எல்லா பக்கம் முயற்சி எடுத்து மருத்துவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி எனக்கு நீதே எனக்கு ஒரு முடிவு பண்ணணும். அப்படித்தானமான போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதே போல் நல்லபடியாக பழைய நிலைமைக்கு கருப்பசாமி எல்லாரும் இருக்கிற மாதிரி கருப்பன் மகனை நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். என் பேரை சொல்லி ஒரு 48 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். என் மகனை நல்லபடியாக காப்பாற்றணும் கருப்பசாமி அப்படின்னு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் மடியில் வச்சுட்டு போய் 48 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு வந்து வர வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு. சரியா? ஆடி என்னோடய திருவிழா, ஆடி திருவிழா வரும்போது ஒரு கால்வாசி சரி பண்ணிடலாம். மருத்துவ செலவு இல்லாமல் கால்வாசி சரி பண்ணிடலாம். அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ளே, இந்த சித்திரை இல்லை, அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி உனக்கு காலில் தடயமே இல்லாமல் தளம்பு இல்லாத அளவு கருப்பு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். என் மகனுக்குத்தே உத்தரவு. சரியா? புடி 48 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டாந்து செய். அதுக்கப்புறம் நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கொடுக்குறேன். சரியா? யார் யார் வந்த? தனித்தனியாக கூப்பிடணுமா? நடக்க முடியாத ஆளாக இருந்தால் விட்டுட்டு நடக்கிற ஆள் வர வேண்டியதானே? உன்னால் நடக்க முடியாதா? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா. இதை நீ பகுதியை சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிடுறாமாண்ணே. வர்ற கிட்டவா.
நான் எல்லாமே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வர வியாழக்கிழமைக்கு என் பேரை சொல்லி மடிப்பிச்சை எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வை. நீ அன்னைக்கே உனக்கு ஒரு தீர்ப்பு நான் பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் சிலுவையில் ஒரு வச்சு எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி ஹோட்டல் தொழில் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணணும். அதனால் கடை வந்து மாறி போயிடுச்சு. அதனால் அதே கடை எனக்கு வாங்கி தரலாமா, இல்லை வேறு கடை நல்லபடியாக எனக்கு அமையுமா அப்படின்னா அந்த கடை மாறி போனால் பரவாயில்ல, மாறி போனால் பரவாயில்ல, வேறு கடை உனக்கு அமைச்சிடலாமாங்களே. அது போயிடுச்சு அப்படி தானே. அதனால் அது போனால் பரவாயில்ல, அடுத்தது உனக்கு நான் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கடன்லேருந்து மீட்டு கொடுத்து அதே மாதிரி அந்த இடத்தையும் உனக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்தா போதுமா, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படியாப்பா, சரி. நம்ம வந்து வேலைக்கு போகலாமா, இல்லை அம்மா கூடவே இருந்துடலாமா? நீ அம்மா கூடவே இருந்து வேலை செஞ்சிடலாம். தனியாக ஒரு பக்கம் போய் வேலை செய்யறதுக்கு இப்போதைக்கு எதுவும் எந்த உத்தரவும் இல்லை. அதனால் உன் கூடவே சப்போர்ட்டுக்கு வச்சுக்க. அதே போல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும். ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். 30 நாளைக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது போல் முழுசாக நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்தி கொடுத்தா போதுமா, நான் கருப்பை அமைச்சு தருவான். அதை எனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இன்னையோட உன்னோட பிரச்சனை தீர்ந்து அடுத்த ஒரு 20 நாளுக்குள்ளே உனக்கு நல்ல இடமா அமைச்சு தந்துடுறேன். சித்திரை தீர்ந்து வைகாசி 10ஆம் தேதிக்கு மேலே கடை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குண்டான முயற்சி நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்த பங்குனி மாதம் சரி வராது. அதனால் இடத்த பார்த்து எல்லாம் சரி பண்ணி வை. சித்திரை முடிஞ்சிருட்டோம். சித்திரை முடிஞ்சு வைகாசி 10ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நாங்கள் அழைப்பேன். ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். சரியா? அம்மா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நோய் நொடி இல்லாமல் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து ஒரு 2 பேர்த்துனால பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? அதனால் மருத்துவ செலவெல்லாம் எதுவும் வராது மகளே. அதனால் பயப்பட வேணாம். இதை மட்டும் உன்னோட தலைவாசலில் கட்டி விட்டுரு, என் பேரை சொல்லி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சு நான் பார்த்த பிள்ளையே அமைஞ்சிருமா, இல்லை வேறு நல்ல பிள்ளையை எனக்கு அமைச்சிடலாமா, நான் பார்த்த பிள்ளையை அமைச்சிடலாமா, அப்படி தான் மகளை கேட்டேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எனக்கு அதே பிள்ளையை அமையுமா அப்படின்னு அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பிடிக்கணும். பிடிச்சிடலாமா? ரிஸ்க் எடுத்து ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். சரியா? எனக்கு வர வியாழக்கிழமைக்கு வரணும். வர்றதுக்குள்ளே ஒரு டைம் பேசிட்டு வர முடியுமா? நீ ஃபோன் மூலிமா கேட்டாலும் சரி, அங்கே போய் கேட்டாலும் சரி, நீ எப்படி கேட்குறேன்னு தெரியாது. உனக்கு விருப்பம் அங்கே ஒரு ஆளுக்கு மட்டும் விருப்பம் இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல பிள்ளையை நான் தொலாவி அமைச்சிட்றேன். இருந்தாலும் உன்னோட மனசு இந்த பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு. அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கலக்கிற கனியை வச்சுட்டு பேசு. ஒரு வாய்ப்பு சரின்னா சரின்றான், அதில் நீ திருப்தி ஆயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வர வியாழக்கிழமைக்கு வா. அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த சித்திரை வைகாசி ஆனி மாதம் வர்றதுக்குள்ளே நீ நினச்சதுக்குள்ளே நல்லபடியாக உனக்கு நல்ல பிள்ளையை உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்தேன். இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன் நீ சொல்லு. இதை நான் அமைக்கிறேன். நீ ஒரே ஒரு ஆளுக்கு தான் அது பிடிக்கலை, உன் குடும்பத்தை ஒரு ஆளுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பு நீ கேட்டுப்பார். இதுலேயே அமைச்சு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு தரேன். முடியாதுங்கிற பட்சத்தில் உனக்கு நம்ம வேறு மாற்றி அமைச்சு தந்துடுறோம். கிட்டவா வியாழக்கிழமைக்குள்ளே கேட்டு வரணும். நான் கர்ப்பசாமனுக்கு கூடவே வரணும். நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். மற்றதெல்லாம் உனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஓரளவுக்கு எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது. அந்த சிக்கலையெல்லாம் நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? கருப்பசாமி மறுபடி வெள்ளக்கோவில் போயிடுச்சு. என்னுடைய மகனுக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லை. என்னுடைய மகனுக்கு உடல்நலம் வந்து சரியில்லை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல வழியாக கரை சேர்த்தி கொடுத்து நல்ல வழியாக எனக்கு காப்பாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி எனக்கு உருவாக்கணும். அதனால் கொஞ்சம் நீ இடம் இந்த டைம் மாற்றிடு. இடம் இந்த டைம் மாற்றிடு. உனக்கு அதாண்டா விருப்பம். அதனால் இடம் மாற்றிடு. உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முழுசாக குணப்படுத்தியாச்சு. அதனால் அதை பற்றி நீ மறந்துடலாம்.
இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்தில் மாற்றிடலாம். ஒரே ஒரு வருடம் தான், அதுவும் டைம். அதுக்கப்புறம் மீண்டும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே வருஷம்தான், அதுவும் காரணமாக தான் மாற்ற சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து வேறு மாற்று ஏற்பாடு பண்ணிடுவேன். சொன்ன ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஒரே வருஷம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாற்றி அமைச்சு ஆக மொத்த படிப்புக்கு கெடுதல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளித்தேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ கேஸ் பிரச்சனை தீர்க்கணுமா? கிட்டவா. கேஸ் பிரச்சனைக்கு நம்மளாக தேடி தண்டமான உள்ளே போயிட்டோம். சரியா? நம்பணும், யாரை வேணாலும் நம்பக்கூடாது. சரியா? அதனால் அவனுக்கு கசக்கி மோந்து பார்த்தா தான் சரி வரும். அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மாற்று ஏற்பாடு பண்ணால் தான் சரி வரும். நீ ஒன்று பண்ண, அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் எனக்கு அள்ளிட்டு வா. சரியா? எப்போ அள்ளிட்டு வந்து கொடுக்குற? ஞாயிற்றுக்கிழமை வரையா வியாழக்கிழமை வரையா? வியாழக்கிழமைக்கு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வா. ஒரு 5 மாதத்துக்குள்ளே அதுக்கும் ஒரு தீர்வு. அவனாக தேடி வந்து உனக்கு நான் பர்மிஷன் பேசணும். கேட்காம விற்கவும் முடியாது, உள்ளே கலங்கவும் முடியாது. அதனால் இதுக்கு என்ன வழி அப்படின்னு அவனே கேட்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. உருவாக்குற அதுக்கு உண்டானதை முடிச்சிடலாம். சரியா? இதை அந்த இடத்துல வச்சுட்டு மண் அள்ளிட்டு வந்துடும். நான் கருப்பு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். இது உன் பிள்ளைக்கு கொடுத்துரு. சரி, கிட்டவா. இங்கே என்ன சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். அவன் இடத்துல வச்சிருக்கான். அவன் இடமா ஓடமா? இடம் அவன் இடம் எழுதி கொடுத்துருக்கோம். எழுதி கொடுத்த கேஸ் யார் மேலே போட்டிருக்கேன்? இப்போ கேஸு திரும்பணும். நல்லபடியாக நம்ம பக்கம் நார்மலாகணும், வரணும், பைசலுக்கு வரணும். அந்த இடத்துல வை. அதில் தானே சிக்கல் உருவாச்சு, அதில் கொண்டு வச்சிடும். சரியா? நான் கருப்பேன் கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெச்சு எனக்கு அந்த இடத்த கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். அதனால் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கருப்பசாமி எனக்கு சரிப்பா, சரி, இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே என் சகோதரன் வருவேன் வீட்டுக்கு, என்னோட இருப்பிடத்துக்கு வருவேன். அதனால் கருப்பசாமி மறுபடியும் தொடர்ச்சியாக அம்மாவாசைக்குள்ளே இன்னும் ஒரு 2 டைம் கூப்பிட்டு பேசு. சரியா? அதனால் அவன் சங்கடப்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? கடனாக வாங்கிக்க, ஆக மொத்தம் இடத்த வாங்கிடலாம். சரி, நீ கடனாக எனக்கு வாங்கி கொடு, நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீ வாங்கிடு. நான் எங்கே போட்டு உனக்கு நான் அன்றைக்கெல்லாம் உனக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த நாயமெல்லாம் பேசக்கூடாது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரே வார்த்தை, எனக்கு கடனாக வாங்கி கொடு, நான் கடனாக கட்டிடுறேன். வாங்கு. அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணு. உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அந்த இடமும் வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி நம்ம போகிற பக்கம் வேலை நல்லபடியாக அமையணும். போகிற பக்கம் ஆட்களும் நம்ம சொல்கிறத சரின்னு கேட்கணும். அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்தேன். சரியா? நீ நினச்சது போல் உன்னோட டீம் வளர்ந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அதே வேலை உனக்கு வேணாம்னு சொல்லி வச்சுருந்தேன், சொன்னல. அதனால் பங்குனி 30க்கு அப்படித்தான் இருக்குது. அதனால தான் வேண்டான்னு அதை நினச்சி வெட்டியாக ஓடுன்னு ஓடி அதில் ஆன முன்னேற்றம் வராதுன்னு தான் பெண்டிங் போட்டிருந்தான். அதனால் கருப்பசாமி நமக்கு அதையே அமைச்சு கொடுணுங்காட்டி தான் பங்குனி 30 வரைக்கும் ஒரு சுமார். அதுக்கு மேலே உனக்கு உன்னோட டீம் நல்லபடியாக வளர்ந்தால் போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நீ நினச்சது போல் நமக்கு என் சகோதரன் கடனாக வாங்கி தரானா இல்லை கை காசில் போட்டு தரானாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆக மொத்தம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த இடம் என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். இது பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட கொடுத்துருக்கேன். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு படிக்க வச்சு கொடுத்துருவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பார். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு கேரளா போயிடுச்சுப்பா, கேரளா போயிடுச்சு. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. நம்ம பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து எல்லா பில்டிங் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் கருப்பசாமி எனக்கு 0 வருகிற எனக்கு நல்லா வேலை அமைச்சு கொடுப்பான் அப்படின்னு கேட்டேன். வேலை உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து பொருளாதாரமும் கை நிறைய கொடுத்துருக்கேன். அப்படியே இல்லையாம்மாண்ணே? எனக்கு வாங்கிட்டு வந்த கல் எங்கே எடுத்து போய் ஊற்றிட்டோம். கொண்டாந்து இங்கேயே வச்சுட்டு போனால் எனக்காரு கொடுக்குறது.
அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வேலை அமைச்சு கொடுத்தோமா, அதே மாதிரி பொருளாதாரம் பணப்பிரச்சனையும் உனக்கு ஓரளவுக்கு அமைச்சிருக்கிறோமா, அதனால் இப்போ கடனை கட்டணும், அப்படி தானே? அதனால் வீடு கட்டணுமா இல்லையா? வீடு கட்டணும். அதே போல் எதை வித குழப்பம் இல்லாமல் நமக்கு இருக்கிற வேலை, இப்போ பார்த்துருக்கிற ஒரு வேலை அதுவும் உனக்கு அமையணும், அப்படி தானே? அது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது. அதனால் கலந்து பேசிகிட்டு இருக்கேன், நம்மளை விட்டு வேலை எங்கேயும் வெளியில் போகாது. அதனால் ஒரு டைம் அங்கே போயிட்டு வரணும். நீ போயிட்டு வந்துட்டீல்ல, அவ்வளோதான். அப்போ உனக்கு தான் அந்த வேலை. அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வேலை அமைச்சு கொடுத்து, ஆளுகளும் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் இப்போ ஒரு 15 பேருக்கு பக்கம் வேலை செய்யலாம், இன்னும் 10-15 பேர் வேலை செய்யணும், உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தை கொடுத்துறேன். அதனால் எனக்கு சித்திரை 1க்கு சரி என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு 5 மாலை, சரியா? 5 மாலை, அது ஓவருப்பா. எனக்கு ரோஜாப்பூ மாலை தான் பிடிக்கும், வாங்கிட்டு வந்துடும். அதே மாதிரி பாட்டில் உப்பை வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு கல் இது வாங்கிட்டு வந்துடும். நீ நினச்சது போல் இப்போ பேசுனதுக்கு போய் பேசிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வேலையை போய் பார்த்தோமா, அந்த பெரிய வேலையும் உனக்கு அதையே அமைச்சு கொடுத்துறேன், சரியா? இப்போ இருக்கிற வேலைகளையும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுத்து, நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்து, வீட்டில் ஏது குழப்பம் இல்லை, வீட்டில் குழப்பம் இல்லை. அதனால் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னால நீ யோசிக்கவே கூடாது. உனக்கு வேலை கொடுத்தாச்சு, ஆளும் அமைச்சாச்சு. பொருளாதாரத்தில் இப்போ கஷ்டமாக இருக்கா? பணப்பிரச்சனை உனக்கு இருக்கா? கடன் மட்டும் இருக்கேன், ஆனால் கட்டடத்தில் பணப்பிரச்சனை இருக்கா? இல்லை. அதனால் கேட்குறதுக்கு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ நினச்சது போல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். நீ தவறாமல் இப்போ வர்ற மாதிரி மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இப்போ முதல்ல மாதிரியே புதுசாக நமக்கு காரும் எடுக்கிறதுக்குன்னு ஒரு 3 மாதம் பொறுத்துக்க சொந்த வண்டி எடுத்துடலாம். அதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு வேலை விஷயமாத்துக்க வேண்டி தான் கார் எடுக்கிறது, இல்லாட்டி அடுத்த நேரம் வீடு தான். அரைகுறையாக நிற்கிறத வீட்டை கட்டி நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக அதுலேயே உனக்கு சரஸ்வதி விட்டுடலாம். நீ செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் எப்படி இருப்பேன்? கரெக்டாக இருக்கும்ல? மறுபடியும் தடுமாறுற சூழ்நிலை வரும். அதனால தான் அப்பப்போ ஞாபகப்படுத்துறது. அதனால தான் அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போடாமானே அப்படின்னு சொல்கிறது, சரியா? அதனால் கருப்பன் கரை சேர்த்தி கொடுத்துரு. ஒன்றை பார்த்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நல்லபடியாக எனக்கு வேலை அமையணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கேன், சரியா? இதில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், சரியா? அதுக்கா இது வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். எனக்கு வந்து நல்ல வேலை அமையணும். இன்னொரு ஆளுக்காரு யாருக்கு வேலை கிடைக்கணும்? உன்னோட ஆவில கொண்டு நல்ல வேலை அமையணும். அந்த வேலை அமையறதுக்கான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது மட்டும் இருந்து பார்த்துட்டு போ. நான் இதை கொண்டுட்டு போய் வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சா எனக்கு ஒரு பாட்டில், அதே போல் எனக்கு ஒரு மாலை யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதலை வச்சு அதை கொண்டு கொடுத்துரு. நல்ல வேலை அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒன்றாவது செஞ்சிடணும். நோட்டீஸில் தேதி பார். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி இடையில வந்தால் வரணும். வரணும். நான் சொல்கிற டைம் கொண்டு வா. இப்போ எப்படி நீ ஜாலியாக இருக்க, அதே போல் இன்னமும் ஜாலியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வேலை வருமானம் எல்லாம் இப்போ கொடுத்துருக்கேன். நீ போய் வீட்டிலே இருந்தாலும் ஆளுங்க வேலை நடக்கணும். அதனால் புதுசாக பார்த்துருக்குற வேலை பெரிய வேலை அமையணும். உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நான் கருப்பன் காப்பாற்றுறோம். கருப்பசாமி மறுபடி பழக்கடி பத்தில் கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து கட்டடம் மேஸ்திரி. இப்போ எனக்கு வந்து இப்போ வேலை இல்லை. நானே ஒரு 50 பேர்த்து வச்சு வேலை செஞ்சு அழுத்தேன். அதனால் இப்போ தடயம் இல்லாமல் இருக்குது. அதனால் கருப்பன் காப்பாற்றி கொடுக்கணும். நீ 2 ஆள் ஆறு. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து நல்லபடியாக எனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி எனக்கு பழையபடி உனக்கு வேலையை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? போய் காலில் விழுந்துட்டு அதையும் போய் பார்த்துட்டு வரேன். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை மறுபடியும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஓரளவுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்துட்டாமானே. உன்னை நல்ல வேலையும் கொடுத்துருந்தேன், வருமானத்தையும் நல்லா கொடுத்தேன். அதனால் கொஞ்சம் இப்போ சரியில்லை. அதனால் உன்னோட இருப்பிடம் வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லை. அதனால் நானே வந்து வெளியில் தான் நிற்கிறேன் இப்போ.
அதனால தான் இப்போ உனக்கு வேலையும் கொஞ்சம் ஸ்லோவாகி போச்சு. அதனால் இப்போ நான் 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். நீ ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னொன்று வீட்டை சுத்தப்படுத்திடு. இன்னொன்று எனக்கு கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பட நீ இருந்து எனக்கு நீ தான் கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய நிலவில் கட்டி விட்டுட்டு வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அடுத்த வாரம் பங்குனி முடியறதுக்குள்ளேயே ஒரு வேலை உனக்கு அமைச்சு தரேன். ஓரளவுக்கு ஓட்டு பங்குனி முடிஞ்சு சித்திரையும் முடிஞ்சிடணும். வைகாசிக்கு மேலே பழையபடி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் உனக்கு பழையபடி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் என்ன மறந்துட மாட்டியே. நீ நினச்சது கடன் பிரச்சனை தீர்த்திடலாம். உனக்கு தொழில் இல்லாமல் நீ எப்படி கடன் பிரச்சனை கட்டுவேன்? அதைத்தான் இப்போ நானும் சொல்லிட்டேனே, நீ கேட்காமலே இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ வேலை இல்லை, பங்குனி முடிகிறதுக்குள்ளே ஒரு வேலை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சித்திரை வைகாசி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு வேலை தடை இல்லாமல் வேலை நீ நினச்ச வேலை அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து நம்ம நினச்சது போல் கருப்பசாமி அப்புறம் தாண்டா கடனை கட்டுறக்கே வழி. அப்படி தானே? அதில் கடனை கட்டுறதுக்கு வேறு என்ன வழி இருக்குது? அதனால் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவுமே எனக்கு இல்லை. அதனால் உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் நீ டெய்லி என்ன பண்ணணும்? நாளை கொண்டு எனக்கு விளக்கு போட்டு என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு நீ தாய் தகப்பனாந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு கடைசி காலங்கள் வரைக்கும் நீ பண்ணின அப்படின்னா என்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு உன் படிவாசலுக்கு இப்போவே வந்துட்டேன். ஆனால் வேலை நல்லா வந்துருச்சு அப்படின்னு என்னை மறந்தேன் அப்படின்னா நானும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுறேன். முதல்ல சொல்லியே கொடுக்குறேன். நான் பண்ணித்தரலான்னு இன்றைக்கே முடிவு சொல்லிட்டேன். நீ நாளைக்கு வேணாலாம் சொல்லலை, இன்றைக்கே சொல்லி அனுப்பியிருக்கேன். சரியா? இன்னையிலேருந்து பங்குனி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு வேலை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வைகாசி தான். அது வரைக்கும் செய். வைகாசிக்கு மேலே நீ எதிர்பார்க்குறத விட 4 மடங்கு வேலை கொடுக்குறேன். சீக்கிரமாகவே அடுத்த 1 வருஷத்தை கடனை கட்டிடலாம். நீ அதை விட்டுரு. அது வியாழக்கிழமைக்கு நானே சொல்கிறேன். வியாழக்கிழமை என் சகோதரன் உத்தரவு. இப்போவே மாற்றி பேசுகிற பற்றியா சொல்லியிருக்கேன். சும்மா ஒன்று வர சொல்லியில்ல. வியாழக்கிழமைக்கு வா, அதுக்குள்ளே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் வேணால் நீ நான் சொல்கிற டைமுக்கு வருவியா?